This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் பாலக்கீரையை பயன்படுத்தி ரொம்பவே சத்தான கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கீரை சாப்பிடாதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதனால் சுட சுட சாதத்தோட, அதுக்கப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசை கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு பண்ணுறதுக்கு நான் பெரிய சைஸில் ஒரு கட்டு பாலக்கீரையை 2-3 டைம் நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த காம்பு பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த காம்போடையே சேர்த்து கட் பண்ணிக்கோங்க, அது நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா பாலக்கீரையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கீரை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது இந்த தொக்குக்கு வேணுங்கிற மசாலா பொருளையெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட சேர்த்துடலாம். ஸோ நான் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி சேர்த்துடலாம். கீரைக்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், மீடியம் சைஸில் 1 சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு 20 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நான் சின்ன சைஸ் நாட்டு பூண்டு சேர்க்கறதுனால ஒரு 20லேருந்து 25 பல் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுவே பெரிய சைஸ் மலை பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 15 பல் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளியை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திடலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடுங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், இது லைட்டாக கார் மாறினதும் கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டை 1-2 தட்டி வச்சுருக்கேன், அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விடுங்க. ஸோ பூண்டு வந்து தோல் எடுக்க வேண்டாம், தோலோடையே 1-2 தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு நம்ம எந்த அளவுக்கு பூண்டு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது லைட்டாக கார் மாறினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு